குழியில தள்ளப்பட்டான், விற்கப்பட்டான், திரும்ப அடிமையா விற்கப்பட்டான், அங்கிருந்து சிறையில போடப்பட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல யோசேப்பு எப்படி இருந்தான்? ரட்சகரையே நம்பி இருந்தான். கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டே இருந்ததான். அவன் எங்கேயோ சோர்ந்து போல, கர்த்தர் இருக்கிறாரு. ஒருத்தன் வந்து சொப்பனத்தை சொல்றானுங்க, அவனுங்களுக்கு கூட என்ன சொல்றான்? கர்த்தர் நல்ல விளக்கத்தை உங்களுக்கு கொடுப்பாருன்றான். கர்த்தரை தான் முன்னாடி வைக்கிறான். ராஜா கூப்பிட்டு ஒரு சொப்பனத்தை பத்தி கேட்கிறாரு, அப்பவும் கர்த்தரை தான் முன்னாடி வைக்கிறான். அவன் எவ்வளவு புலம்பி இருக்கணும், அவன் எவ்வளவு அழுது இருக்கணும். நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணிருப்போம்? கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தாரு, எடுத்துட்டு வந்து குழியில போட்டாரு, எடுத்துட்டு வந்து அடிமையா விட்டாரு, எடுத்துட்டு வந்து ஜெயில போட்டாரு, இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு. நான் ஒரு தப்பும் பண்ணலையே. நம்ம சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? நான் என்ன பண்ணேன்? கர்த்தர் ஏன் என்ன இப்படி பண்ணாரு? நாம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் தான் நம்மளுக்கு இதை செய்யறாரு. கர்த்தருக்கு கீழ்படுறதே இல்லை, பழியெல்லாம் கர்த்தர் மேல. கர்த்தருடைய வார்த்தை கீழ்படுறது இல்லை. ஆனா எதனா நான் தான் பழி யார் மேல? பாவம் அவர் மேல தான் பழி போகுது. பாவம் ஒரு இடத்துல, பழி ஒரு இடத்துல. அதுதான் நடக்குது கர்த்தர் மேல. பிசாசு எதிராக எழுப்பி வேலை பண்ணிட்டு இருக்கிறான். அதை அறியாம அவனை மேற்கொள்ளாம கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை, சத்தியத்தை வச்சு, நீதியை வச்சு, விசுவாசத்தை வச்சு, கர்த்தருடைய வசனத்தை வச்சு அவனை துரத்தாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புலம்பிட்டு இருக்கிறோம். அவர் உங்களுக்கு தீங்கு செய்யவே மாட்டாருங்க. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஒரு நாளும் ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார். பொல்லாங்கினாலே அவர் என்னை சோதிக்கவும் மாட்டார்.